அடுத்த குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனையில் 2 ஆண்டுகள் படுத்த படுக்கையுடன் ஆக்சிஜன் துணையுடன் வாழ்ந்து வந்த 44 வயது பெண்மணி கவிதா என்பவருக்கு இரட்டை நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்தும் 2 குழந்தைகளின் தாய்க்கு இருதயம் பாதிப்பை தடுத்து நிறுத்திய ரேலா மருத்துவமனையின் நுரையீரல் மற்றும் இதயம் மாற்று அறுவை சிகிச்சையின் இயக்குநரும் முதுநிலை மருத்துவ ஆலோசகருமான ஸ்ரீநாத் விஜயசேகரன், நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையின் தலைவர் ஐஸ்வர்யா ராஜ்குமார் ஆகியோர் தலைமையில் மருத்துவ குழுவினர் 8 மணி நேர சிகிச்சை செய்து சாதனை படைத்தனர். பின்னர் நோயாளி நலமுடன் இருப்பதாகவும் டாக்டர் முகமது ரேலா தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் டாக்டர் முகமது ரேலா பேசுகையில், 2 நுரையீரல்களும் பாதிப்படைந்து இருதயம் செயல்பாடு பாதிக்கப்பட்ட 2 குழந்தைகளின் தாயார் 44 வயது கவிதா என்ற பெண்மணிக்கு வெற்றிகரமாக நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து இருதயம் பாதிப்படையாமல் 8 மணி நேரம் சிகிச்சை மேற்கொண்டு சாதனை படைத்து ரேலா மருத்துவமனை இதற்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ தொழில்நுட்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்தார். நோயாளியின் உறவினர்கள் பேடுகையில் மூச்சு விட முடியாமல் இருப்பதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனவும், உடனே மருத்துவரிடம் தகுந்த ஆலோசனை பெற வேண்டும். உறுப்பு தானம் செய்தவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தும் நுரையீரல் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். இந்த மாதிரி ஆக்சிஜன்லேயே சஃபர் பண்ணுறவங்களுக்கு நாள் முழுக்க 24 மணி நேரமும் ஆக்சிஜன்லேயே இருக்கிறவங்களுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஆப்ஷன். அதுவும் யங் பீப்புளாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் நேரத்துக்கு சரியான காலத்தில் இதை நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலைன்னா அடுத்தது ஹார்ட் எஃபெக்ட் பண்ணும். இவங்களுக்கு ஹார்ட்டும் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவங்களுக்கு ரைட் ஹார்ட் ஃபெயிலியர், ஆரம்ப ஸ்டேஜ் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துருச்சு. அதனால் இது சமயத்தில் ஹார்ட் லங் ரெண்டுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இவங்க லக்கி அந்த நேரத்தில் கிடைச்சதுனால ஹார்ட் அவாய்ட் பண்ணிட்டோம். ஒரு ஃபேமிலி உயிரோடு இருக்கிறதுக்கு அவங்க வீட்டில் மறைஞ்சவங்களுடைய ஆர்கன்ஸை கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். லங்ஸை மட்டும் கொடுக்கல அந்த டோனர்ஸு, லிவரு, ஹார்ட்டு, கிட்னி எல்லா ஆர்கனுமே அவங்க கொடுத்தாங்க. அவங்களுக்கு தான் நம்ம முக்கியமாக நன்றி சொல்லணும். அடுத்த மாதிரி ஆர்கன் டொனேஷனில், கடாவர் ஆர்கன் டொனேஷனில் தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது. நீங்கள் பல தடவை நானும் சொல்லியிருக்கேன், பல தடவை நீங்களும் எழுதியிருக்கீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்லணும். அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களான்னு தெரில. அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். நன்றி.